Hi children, this is KTK. Welcome to our channel. In this video we are going to learn Tamil Nadu State Board new syllabus of class 10 chapter 3 algebra la exercise 3.13 la irukra ella sums me solve panna porom. This is going to be little bit lengthy video, so watch the video fully for the better understanding. Let's start the class now. இப்போ இந்த எக்ஸசைஸ் 3.13 ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸசைஸில் அப்படின்னு நான் ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். இங்கே பாரு, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு தெரியும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியா? ஸோ இதோடைய நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே போட்டிருக்கேன். இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்க போகிறோம்பா. அதாவது பி ஸ்கொயர்ன்றது என்னது? பின்றது உன்னுடைய எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டு, ஏன்றது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், சின்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிப்போம். அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac உடைய வேல்யூ வந்து உனக்கு 0விட பெரிய நம்பராக இருந்ததுன்னா அதோட ரூட்ஸ் வந்து ரியலாகவும் அன்ஈக்குவலாகவும் இருக்கும். சரியா? அதே மாதிரி எக்ஸாக்ட்லி 0 வந்துடுச்சுன்னா அதோட ரூட்ஸ் வந்து உனக்கு ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும். இல்லை லெஸ் தென் 0 வந்ததுன்னா அது வந்து ரியல் ரூட்டே கிடையாது அப்படின்னு தான் நம்ம எழுத போகிறோம். ஜஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதை யூஸ் பண்ணி ஏபிசி இந்த 3 வேல்யூவும் வச்சு நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரி வருது அப்படின்றது தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சி தான் நான் சம் போடும்போது உனக்கு பெட்டராகவே புரியும். இதை வந்து காப்பி பண்ணிக்கோ. ஜஸ்ட் இது இந்த டேபிள் காப்பி பண்ணிக்கோ, இல்லை தமிழ் மீடியமாக இருந்தால் இந்த டேபிள் வந்து நீ காப்பி பண்ணிக்கோ. அப்போ தான் வந்து ஃபைனல் ஆன்சர் நீ இதுதான் எழுத போகிற. சரியா? ஃபைனல் ஆன்சர் வந்து மூலங்கள் மெய் அண்ட் சமம் இல்லை, மெய் அண்ட் சமம், மெய் மூலம் இல்லை, இதை மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். ஃபைனலாக சம்மம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு லைன் வந்து நம்ம இதை தான் எழுதுவோம். ஸோ அதனால தான் இதை எழுதிக்கோங்கன்னு சொல்கிறேன். சரியா? இப்போ டேபிள் கலர் காப்பி பண்ணிக்கோ, பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் இப்போது சம்மு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். 3.13ல் இங்கே பாரு, இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரி, அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோ, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு, 15x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது இதில் ஏ வேல்யூ என்னப்பா வரும்? ஏ வேல்யூன்றது யார்? எக்ஸ் ஸ்கொயர் கூட இருக்கிறவர், அது வந்து 15. பி வேல்யூ என்ன? எக்ஸ் கூட இருக்கிறது 11. சி வேல்யூ என்ன? 2. புரிஞ்சுதா? இதுதான் வந்து நீ எழுத போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எழுதணும். இங்கே எல்லாமே பாசிட்டிவ்ன்றதுலாம் நான் பாசிட்டிவ் எழுதியிருக்கேன். சம்டைம்ஸ் ஒன்று நெகட்டிவ் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவாக மாற்றிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணுமா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஜஸ்ட் அப்ளை பண்ண பார்ப்போம். பி ஸ்கொயர்ன்றது யார்? 11 ஸ்கொயர் மைனஸ் 4ac எல்லாமே ப்ராடக்ட் பண்ணோம். 4 இன்ட்டு 15 இன்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். பி ஸ்கொயர்ன்றது மிடில் இருக்கும். 4 இன்ட்டு 15 இன்ட்டு 2 அப்படின்னு போடணும். இப்போ 11 ஸ்கொயர் என்னப்போ வந்தது? 121. 4 2s are 8, 8 15s are 120. ஸோ 121 மைனஸ் 120 வந்து 1 தான் வருது. ஸோ 1 வந்து உனக்கு பாசிட்டிவ் நம்பர். ஸோ என்ன பண்ணணும்? கிரேட்டர் தென் 0 அப்படின்னு போட்டுட்டு ரிசல்ட்டை எப்படி எழுதணும்னு பாரு. ஸோ த ஈக்குவேஷன், ஓகேவா, ஸோ தி ஈக்குவேஷன் will have, ஓகேவா, will have real and unequal roots. சரியா? ஸோ தமிழ் எழுதுவேன், இதன் மூலங்கள் எப்படி எழுதணும்? இதன் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்னு எழுதணும். இதன் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. சரியா? இது ஃபஸ்ட் கொஸ்டின்றதெல்லாம் நான் எழுதுகிறேன். ரிமைனிங்லாம் வந்து நான் சொல்லிவிடுவேன், நீ தான் எழுதணும். சரியா? புரிஞ்சுதாப்பா? இவ்வளோ தான்ப்பா நம்ம பண்ண போகிறோம் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்பா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயுமே நீ என்ன பண்ணலாம்? ஏ வேல்யூ என்ன? 1, பி வேல்யூ மைனஸ் 1, சி வேல்யூ மைனஸ் 1. இதை தான் சொன்னேன், சிம்பிளோட கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏ வேல்யூ 1, பி வேல்யூ மைனஸ் 1, சி வேல்யூவும் மைனஸ் 1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணுமா? ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், நல்லா கவனி, மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர்னு போடணும். அடுத்து 4 இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 1. நெகட்டிவ் இருக்கிறதால நீ கண்டிப்பாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போது மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? +1 ஆகிடும். அப்படி தானே? -1 இன்ட்டு -1 +1. எப்போவுமே நீ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணுற அப்படின்னா அது பாசிட்டிவாக மாறிடும். மைண்டில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இங்கே பாரு, 4 1s are 4 தான் வரும். ஆனால் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ வெறும் 4 தான். ஸோ 4 + 1 என்ன? 5. அப்போ என்ன வரும் உனக்கு? கிரேட்டர் தென் 0வா? 5ன்றது 0 விட பெரிய நம்பர். ஸோ லாஸ்ட் சம்மில் என்ன ஆன்சர் எழுதினோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கும்.
ஓகேவா. ஸோ த ஈக்குவேஷன் தமிழ் மீடியம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோ. வில் ஹாவ் என்னன்னு போட்டோம், ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல். சப்போஸ் உனக்கு எக்ஸாக்டாக 0 வந்துடுச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு போடணும். லெஸ் தென் 0 வந்ததுன்னா they don't have real roots, ரியலாகவே இருக்காது. ஓகேவா, புரிஞ்சுது. செகண்ட் ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ இனிமேல் வர கொஸ்டின்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். தேர்ட் கொஸ்டின் நீ ட்ரை பண்ணுறதா இருந்தால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீ எவ்வளோ ட்ரை பண்ணி பாரு, சரியா. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோ. இந்த கொஸ்டின் புரிஞ்சுதாப்பா. இதில் நம்பர் எதுவுமே இல்லை, வெறும் 1 1 1 தான் வருது. பட் சிம்பிள்ஸ் நெகட்டிவ் இருக்கிறதால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாமா. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாரு, இங்கே ரூட்லாம் இருக்குது, சரியா. ரூட்டுனாவே நம்ம ஜென்ரலாக பயந்துருவோம். பட் அப்படிலாம் இன்னுமே இல்லை. ஸ்கொயர் தானே பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு நீயே பார்த்துப்பேன். ஸோ A ஈக்குவல் டு டி ஸ்கொயர் கூட என்ன இருக்குது, √2 இருக்குது. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து உனக்கு டீயை பேஸ் பண்ண ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது, சரியா. அடுத்து B என்ன, -3 சிம்பிள்ஸ் பாரு. அடுத்து கான்ஸ்டன்ட் வந்து 3√2. ஸோ இப்போ என்ன பண்ணோம், டெல்டா ஈக்குவல் டு B ஸ்கொயர் மைனஸ் 4AC. ஸோ பியை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இங்கேயுமே வந்து -3 ஸ்கொயர் பண்ணு. அடுத்து 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 × √2 × 3√2. இல்லை நீ மல்டிப்ளை சிம்பிளும் யூஸ் பண்ணலாம், நீ வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணல அப்படின்னா. ஸோ -3 × -3 என்ன வரும், 9 வரும். இன்னுமே ஒரு நிறைய பேர் 3 ஸ்கொயர் 6ன்னு போட்டு மிஸ்டேக் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணாத. 3 ஸ்கொயர் வந்து 9, மைனஸாக ப்ளஸ் ஆகிடும். இது உனக்கு மைனஸ் தான் வரும். இப்போ இது என்ன ஆகுன்னு நல்லா கவனி. நம்பரை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோ. அதாவது இங்கே இருக்கிற ரூட் இல்லாத 4 3s என்ன வரும், 12 வருமா. அடுத்து √2 × √2 என்ன வரும், 2 வரும். அப்படி தானே. √2 × √2 என்னப்பா, √2 × √2 வந்து √4 which is equal to what, 2 தான். ஸோ எப்போ வந்து நீ ஒரே சேம் நம்பர் ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு அதே நம்பர் தான், ரூட் இல்லாமல் வரும். புரிஞ்சுதான். அப்போது 2 × 12 × 2 24 வந்துடும் இங்கே. புரிஞ்சு. ஸோ இது மொத்தமாக மல்டிப்ளை பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 24. ஸோ 25ன்றது என்னது, -15. 9 - 24ன்றது -15. -15ன்றது 0 விட சின்ன நம்பர், அப்படி தானே. அப்போது லெஸ் தென் 0, டெல்டா ஈக்குவல் டு லெஸ் தென் 0. அப்போ என்ன போடலாம், ஸோ தி ஈக்குவேஷன் வில் ஹாவ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ அவ்வளோதான் உன்னோட ஆன்சர்ப்பா. ஓகே, தமிழ் மீடியம் அதுக்கேற்ற மாதிரி மெய்யன் இல்லை அப்படின்னு எழுதிக்கோ. மூலங்கள் மெய்யன் இல்லை அப்படின்னு எழுதிக்கோ. புரிஞ்சுதா. கொஸ்டின் நம்பர் 4, ஜஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் சேம். A ஈக்குவல் டு 9. திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் y. ஓகே, வேரியபிள் y. B ஈக்குவல் டு -6√2. C ஈக்குவல் டு 2. ஓகே, now start finding ta ஈக்குவல் டு B ஸ்கொயர் மைனஸ் 4AC. So what is B square value, -6√2 square minus 4 × 9 × 2. ஓகேவா. இப்போ இது என்ன ஆகுன்னு பாரு, 6√2 ஸ்கொயர். ஸோ 6√2 × 6√2. ஸோ what is 6 6 are 36. ப்ரீவியஸ் கொஸ்டினை சொன்ன மாதிரி √2 × √2 வெறும் 2 மட்டும் தான் வரும். ஸோ 36 × 72 வருமா. மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே பாரு, 4 இப்படியோட மல்டிப்ளை பண்ணு. 4 2s are 8, 8 9s are 72. ஸோ 72 - 72 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து எக்ஸாக்டாக 0 வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஹாவ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு போடணும், சரியா. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கு அன்ஈக்குவல் ரூட்ஸ் போட்டோம்ல, இங்கே வந்து ரியல் ரூட்ஸ் அப்படின்னு போடணும். அவ்வளோதான் இப்போ இந்த கொஸ்டின். புரிஞ்சுதா. ஸோ அந்த 3 கேட்டகரி தான். நீ B ஸ்கொயர் - 4AC கண்டுபிடிச்சிட்டு 0 பொறுத்து எப்படி வருதுன்னு பாருங்க. லெஸ் தென் 0வா அதுக்கான ரிசல்ட், கிரேட்டர் தென் 0வா அதுக்கான ரிசல்ட், ஈக்குவல் டு 0வா அதுக்கான ரிசல்ட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் இது 3.13. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஃபஸ்ட் ரோமோட லாஸ்ட் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்பா. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதே மாதிரி வேரியபிள்ஸும் நிறைய இருக்கும். ஓகேவா. ஸோ எதை பேஸ் பண்ணி முதல்ல இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னு பாரு. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இங்கே எக்ஸ் இருக்கா. அப்போ இது கான்ஸ்டன்ட். அப்போ ரிமைனிங் எல்லாமே தான் வந்து உனக்கு A டேர்ம் B டேர்ம் C டேர்ம் அப்படின்னு நீ வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ எழுதிக்கோ. A ஈக்குவல் டு, ஸோ ஏன்றது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் கூட என்ன வருதோ அது ஃபுல்லாகவே A தான். ஸோ என்ன எழுதலாம், 9A ஸ்கொயர் B ஸ்கொயர். அடுத்து Bன்றது எது, இங்கே இருக்கிறது -24ABCD. அடுத்து Cன்றது கான்ஸ்டன்ட்டு, அப்படியே எழுதிக்கோ. 16C ஸ்கொயர் D ஸ்கொயர். ஸோ இப்போ எழுதலாமா, கொட்டு B ஸ்கொயர் மைனஸ் 4AC தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பியை ஸ்கொயர் பண்ணு. பின்றது இந்த ஃபுல் டேர்ம். ஸோ -24ABCD ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்.
அடுத்து minus 4 of 9 a square b square 16 c square d square. இப்போ 24 into 24 என்ன 576 சரியா 24 ஸ்கொயர். ABCD ஸ்கொயர் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் கிடைக்குமா மைனஸ் இப்போ இங்கே தான் மல்டிப்ளை பண்ணு 4 9s are 36 36 இன்னொரு 16 இருக்குது இதே மல்டிப்ளை பண்ணும். ஸோ என்ன வரும் 6 6 are 36 ரிமைனிங் 3 6 18 7 27 ரிமைனிங் 2 3 1s are 3 3 + 2 5. ஸோ இதுவுமே 576 தான் வருது. அதாவது இந்த 3 நம்பரே மல்டிப்ளை பண்ணால் 4 into 9 9 into 16 மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 576 வருது. அடுத்து வேரியபிள் பாரு a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர். ஸோ இது வந்து உனக்கு அப்படி தான் வரும் ப்ராடக்ட்டில். ஓகேவா அவ்வளோதான். இப்போ இங்கே பாரு இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவலாக ரெண்டும் சேம் தானே. அப்போ என்ன வரும் 0. ஸோ 576 இது லைக் டேர்ம் இதுவும் லைக் டேர்மில் தான் இருக்குது. ஸோ 0 வரும். ஸோ 0 வந்துச்சுன்னா என்ன நம்ம ஏற்கனவே தேர்ட் சம்மில் போட்ட மாதிரி the equation have real and equal roots. அவ்வளோதான் சரியா ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு போடணும். புரிஞ்சுதாப்பா ஃபஸ்ட் ரோமன். ஸோ ஃபஸ்ட் ரோமன்லேயே நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் கேட்டகரியும் வந்துருச்சு. அதாவது ரியல் அண்ட் அன்ஈக்குவலும் ஆன்சர் வந்தது, ரியல் அண்ட் ஈக்குவலும் ஆன்சர் வந்தது, நாட் ரியல்ன்ற ஆன்சரும் வந்தது. ஓகேவா ஸோ அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நான் பிகினிங்கில் சொன்ன அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே இந்த எக்ஸசைஸ் வந்து நீயே கூட போட்டுடலாம். ஸோ புரிஞ்சுதா ஃபஸ்ட் ரோமன். நெக்ஸ்ட் இப்போது செகண்ட் ரோமன் ஸ்டார்ட் பண்ணலாமா. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்பா. ஃபைண்ட் த வேல்யூ ஆர் வேல்யூஸ் ஆஃப் கே for which the roots of the following equations are real and equal. ஸோ 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கொஸ்டினுக்கும் இந்த டைம் வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க இதோடைய ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குமா ரியல் அண்ட் ஈக்குவல்னு இருக்குமா. அப்படி இருக்குது அப்படின்னா கே உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து உனக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல்னால் என்னப்பா. ஸோ கிவன் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் ரைட்டிங். என்ன கொடுத்துருக்காங்க b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அதானே. ஏன்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac 0 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்குதுல்ல. ஃபஸ்ட் கொஸ்டினில் a உடைய வேல்யூ என்ன இருக்குது 5k மைனஸ் 6 அடுத்து b உடைய வேல்யூ 2k. நல்லா கவனி எக்ஸை தவிர மற்றது மட்டும் எழுதணும். அடுத்து c உடைய வேல்யூ 1 தான். இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணாலே உனக்கு k உடைய வேல்யூ கிடச்சிரும் சரியா. இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண பார்ப்போம். b ஸ்கொயர் என்ன இருக்குது 2k ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் a உடைய வேல்யூ 5k மைனஸ் 6 c உடைய வேல்யூ 1 தான் ஈக்குவல் டு 0. புரியுதா. நான் ஏன் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கேன் கொஸ்டினில் ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்ததால நமக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் இப்போ சால்வ் பண்ணது அவ்வளோதான். ஸோ 2k ஸ்கொயர் பண்ணால் 4k ஸ்கொயர் வருமா. இதை மல்டிப்ளை பண்ணு 4 into 5 20k. அடுத்து 4 6 are 24 வரும். பட் ப்ளஸ் ஆகிடும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 24 ஈக்குவல் டு 0. எல்லாமே 4 டேபிளில் வர நம்பர் தான். ஸோ 4 வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும் k ஸ்கொயர் மைனஸ் 20ல் 4 வெளில போச்சுன்னா 5k கிடைக்கும். 24ல் 4 போச்சுன்னா 6 கிடைக்கும் ஈக்குவல் டு 0 தான்ப்பா. அவ்வளோதான். இப்போ 4 இங்கே வந்தால் 0 தானே வரும் உனக்கு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது வெறும் k ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 தான் இருக்குது. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மெத்தட்லேயே போட்டிருக்கோம். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். ஸோ என்னென்ன நம்பர் வரும் உனக்கு -3 -2ன்னு கிடைக்குமா. அப்போ இது எப்படி எழுதலாம் k -3 k -2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடலாமா. அப்போ தனித்தனியாக எழுது k -3 ஈக்குவல் டு 0 1 k -2 ஈக்குவல் டு 0. இப்போ இதிலேருந்து k வேல்யூ கண்டுபிடிச்சா சம்மம் முடிஞ்சிருச்சு. ஸோ k ஈக்குவல் டு 3 வருமா, இங்கே k ஈக்குவல் டு 2 வரும். அவ்வளோதான்ப்பா. k ஈக்குவல் டு 2,3ன்னு எழுதிக்கோ, இல்லை 3,2 போட்டாலும் கரெக்டு தான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் டு ஃபஸ்ட் ரோமன். ஃபஸ்ட் ரோமனில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இங்கே ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டு k உடைய வேல்யூ வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. இதே தான் நீ செகண்ட் ரோமனும் போடணும் சரியா. நீயே கூட ட்ரை பண்ணு சரியா, ஈஸியாக போடலாம். ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீ ட்ரை பண்ணு. உனக்கு ஆன்சர் தப்பாக வந்தாலும் பரவாயில்ல, ட்ரையிங் இஸ் பெஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீ வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோ. இப்போ செகண்ட் சம் நான் போடுறேன் பாரு செகண்ட் ரோமனில். இப்போ இதுலேயே செகண்ட் ரோமன் பாருப்பா. செகண்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க kx² + 6k + 2x + 16 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுவுமே வந்து நம்ம போன சம் போட்ட மாதிரியே தான் போட போகிறோம். ஸோ செகண்ட் ரோமன். ஸோ இங்கே என்ன இருக்குது கிவன்
ஃபஸ்ட்டு எழுதிக்கோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ஏ வேல்யூ என்ன? கே. அடுத்து பி வேல்யூ என்ன? 6k + 2, 6k + 2. அடுத்து சி வேல்யூ 16. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண பார்ப்போம். ஸோ என்ன எழுதலாம்? பி ஸ்கொயருக்கு பதிலாக அந்த ப்ராக்கெட் டேர்ம் 6k + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஏ உடைய வேல்யூ கே, சி உடைய வேல்யூ 16 ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் போடணும். இப்போ இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி தானே? இங்கே ஒன்றா இங்கே எழுதுகிறேன் பாரு. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஐடென்டிட்டி நமக்கு தெரியும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு தெரியுமா? ஸோ ஏக்கு பதிலாக 6k இருக்குது, பிக்கு பதிலாக 2k இருக்குது. அப்போ என்ன இருக்குது? ஏ ஸ்கொயரா? அப்போ என்ன வரும்? 6kன்றது என்ன போடலாம்? 36k² அப்படின்னு போடலாம். அடுத்து 2 × a × b. ஸோ 2 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணு. 2 6 are 12, 12 2s are 24. ஸோ 24k ப்ளஸ் பி ஸ்கொயர். பின்றது என்ன? 2. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதாப்பா? இதுதான் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியில் ஏக்கு பதிலாக 6kவும் பிக்கு பதிலாக 2வும் பண்ணுறேன். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் அதெல்லாம் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத, சரியா? இப்போது ஃபஸ்ட்டு பார்ட் ஓவர். அடுத்து மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது? இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு. 4k 16 இருக்கா? ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 4 16s are 64 வரும். k வந்து உனக்கு அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல் டு 0 போட்டுக்கோ. ஓகே, இப்போ k ஸ்கொயரில் உனக்கு 36k² மட்டும்தான் இருக்குது. வாட் இஸ் 24k மைனஸ் 64? 40 வருமா? ஸோ மைனஸ் 40 வரும். ஸோ மைனஸ் 40k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்திருக்கும் எல்லா நம்பரும் 4 டேபிளில் வரும். ஸோ இங்கேயுமே நீ 4 வெளியிடு. அப்போ என்ன வரும்? 9k² மைனஸ் 10k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 கிடைக்குமா? 4 இந்த பக்கம் வந்தால் 0 ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் அப்படியே வச்சுக்கோ. 9k² மைனஸ் 10k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ரெகுலர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி போடுவோம்ல, அதே தான் பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். இங்கே என்ன வரும்? -10 வரணும், சரியா? சார் நீங்கள் இந்த ரைட் சைடில் போகிற ஃபேக்டரைசேஷன் எனக்கு புரியல சார் அப்படின்னு சொன்னோன்னா, நான் மேலே எங்கள் ஐ கார்டில் வந்து ஒரு லிங்க் தரேன். அந்த வீடியோ பாரு. எப்படி வந்து ஃபேக்டரைஸ் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணுறது அப்படின்ற வீடியோ தனியாக போட்டிருக்கேன். கான்செப்ட் கிளாரிட்டி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். இல்லைனா அது அப்புறமா கூட நீ பார்த்துக்கோ, சரியா? ஸோ அதுக்காக தனியாக வீடியோஸும் இருக்குது, அதுவுமே நீ பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். ஸோ என்ன நம்பர் வரும் உனக்கு? 9 1s are போடலாமா? ஸோ -9 -1ன்னு போடலாம். இங்கே 9 நான் மல்டிப்ளை பண்ணதால் அந்த 9 நான் இங்கே டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே டிவைட் பண்ணு, இங்கேயுமே டிவைட் பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும்? 9 9 கேன்சல் ஆகிட்டு வெறும் -1 மட்டும் வரும். ஸோ -1 வந்ததுன்னா நீ எப்படி எழுதணும்? k -1ன்னு எழுதணும். வேரியபிள் பார். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேல இருக்கிறதால நீ கேன்னு தான் எழுதணும். அடுத்து இது வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இங்கே 9k -1ன்னு எழுதணும். ஓகேவா? இதை வந்து அந்த வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி போகிறேன்னு பார்த்துக்கோ. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். 9k² மைனஸ் 10k ப்ளஸ் 1 ஃபேக்டரைஸ் பண்ணால் உனக்கு k -1 9k -1 கிடைக்கும். இப்போ இதை தனித்தனியாக நம்ம போன சம்மில் போட்ட மாதிரி எழுது. 9k -1 ஈக்குவல் டு 0. இது வந்து k வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த -1 இந்த பக்கம் போனார்னா +1 ஆகிடுவார். இங்கே என்ன கிடைக்கும்? அதே தான். -1 இங்கே போனால் +1 ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு k தானே வேணும், 9 இங்கே கொண்டு வந்துடும். அப்போ k ஈக்குவல் டு 1/9. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்திருக்கும் வேல்யூஸ் வந்து 1 and 1/9 தான் ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? ஃபேக்டரைசேஷன் இம்பார்ட்டன்ட். அகைன் சொல்கிறேன், இந்த பிளாக் கலரில் போட்ட பார்ட் வந்து ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? போன சம்மில் ஈஸியாக போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் 3 5 வரும். 2 and 3ன்னு போட்டேன். இந்த கொஸ்டின் வந்து உனக்கு ஃபஸ்ட்டில் இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இதுக்கு நீ தனி ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். அது தனியாக இந்த வீடியோவில் இருக்குது, நீ செக் பண்ணிக்கோ. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாருப்பா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா ஏபிசி அதாவது பிஎஸ்சி வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறம் வரலாம். ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் கவனி. இந்த ஈக்குவேஷன் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? b² - 4ac 0ன்னு அர்த்தம். அப்படி தானே? போன சம் போட்டோம், அதே தான். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஏபிசி வேல்யூ எழுதும். இந்த ஈக்குவேஷன் வந்து உனக்கு எக்ஸை பேஸ் பண்ணி இருக்குது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ ஏ உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? a - b. b உடைய வேல்யூ b - c. c உடைய வேல்யூ c - aன்னு கொடுத்துருக்காங்க. இது புரிஞ்சுதா? இங்கேருந்து ஏபிசி மட்டும் எழுதியிருக்கேன். இப்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன அர்த்தம்? b² -
4ac ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்படி தானே? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணு. பி ஸ்கொயர் பதில் என்ன பண்ணணும்? b மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் போடு. அடுத்து மைனஸ் 4 டைம்ஸ் இதை எழுது அப்படியே a மைனஸ் பி, சி வந்து என்னது? c மைனஸ் a ஈக்குவல் டு 0. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படி. சரியா? b மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் அப்டேட் பண்ணலாமா? அப்போ இது என்ன வரும் உனக்கு? b ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bcன்னு போட்டிருக்கேன். சரியா? புரிஞ்சுதாப்பா? இதான் ஃபார்முலா. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வரும்ல. இந்த 2ab தள்ளி எழுதிட்டேன். அதாவது இதை நான் மாற்றிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ண. இங்கே மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன வரும்? 4ஆல் இது ஃபுல்லாக இது ஒரு பைனாமியல், இது ஒரு பைனாமியலா? ஸோ ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணு. a இன்ட்டு சி ஏசி, அடுத்து a இன்ட்டு a மைனஸ் a ஸ்கொயர், b இன்ட்டு சி மைனஸ் பிசி, அடுத்து b இன்ட்டு a ba வரும். பட் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். புரியுதா? பிஏ போடலாம், இல்லை ஏபி போடலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ், அது நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்திருக்கேன். புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 4 வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து எதுவும் பண்ணாத. பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc மைனஸ் 4ac மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 4a ஸ்கொயர், இதுவுமே மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4bc, இது 4 என்ன வரும்? ஏபின்னு வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஏபி இல்லை பிஏ, நீ எப்படி ஒன்றா போகலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ என்ன நடக்குன்னு பாரு. இந்த பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்கா, இதை அப்படியே வச்சுக்கோ. இங்கே லைட் டேர்ம் பாரு. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2bc இருக்கா. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 4bc லைக் டேர்ம்ஸ். அப்போ சால்வ் பண்ணலாமா? என்ன வரும்? 4 மைனஸ் 2 2ன்னு வரும். பட் ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ ப்ளஸ் 2bc. புரிஞ்சுதாப்பா? இதை மட்டும் நீ சால்வ் பண்ணலாம்ப்பா. ஏன்னா பிசியும் லைக் டேர்ம்ஸு. அப்போ 4 மைனஸ் 2 2ன்னு வரும், ப்ளஸில் போயிடும். சரியா? இப்போது ரிமைனிங் ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா பாரு. ரிமைனிங் வந்து உன்னால் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இந்த டேர்மையும் நல்லா கவனி. ரெண்டுத்துலேயுமே 4a காமனாக இருக்கா? அப்படி தானே? 4a காமனாக இருக்குது, மைனஸுமே காமனாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸ் 4aவை தனியாக எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் உனக்கு என்ன இருக்கும்? இங்கே b இருக்கும், இங்கே c இருக்கும். புரிஞ்சுதா? நான் டிக் போட்டிருக்க இந்த டேர்ம்லேருந்து மைனஸ் 4 காமனாக எடுத்தால் எனக்கு ரிமைனிங் சியும் பியும் மட்டும்தான் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு டேர்ம் இருக்கா, இந்த a ஸ்கொயர் டேர்மு, அதை வந்து அப்படியே போட்டுக்கும். புரியுதா? ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு நல்லா கவனிச்சிக்கோ. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. இங்கே அண்டர்லைன் பண்ண லைக் டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். 4bc மைனஸ் 2bc 2bc வரும். ஓகேவா? 4 மைனஸ் 2 2 தானே. ஸோ 2bc வரும். அடுத்து இந்த டிக் பண்ண ரெண்டு டேர்மில் இருந்தோம் மைனஸ் 4aவை காமனாக எடுக்கிறேன். இங்கேயும் மைனஸ் 4a இருக்குது, இங்கேயும் மைனஸ் 4a இருக்குது. அதை காமனாக எடுத்தனா எனக்கு c ப்ளஸ் பின்னு வரும். நீ b ப்ளஸ் சின்னு எழுதலாம். ரிமைனிங் இந்த 4a ஸ்கொயர் இருக்குது, அந்த 4a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ. ஓகேவா? ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே பாரு, திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப், இங்கே ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸுமே b ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயரா? அப்படி தானே? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2bc அப்படி தானே இருக்குது. 2ab a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருக்குது. ஸோ ஐ கேன் ரீரைட் திஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் b ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி தானே? இப்போது இங்கே பாரு, இதில் என்ன இருக்கு உனக்கு? மைனஸ் 4a b ப்ளஸ் சி அப்படியே வச்சுக்கோ. 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வச்சுக்கோ. இப்போ தான் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்டே. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணு. இதுவுமே வந்து உனக்கு அகெயின் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இங்கே பாரு, ஏக்கு பதிலாக இங்கே என்ன b ப்ளஸ் சி இருக்கா? ஸோ b ப்ளஸ் சி. பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2aன்னு வரும். அப்படி தானே? இப்போ 4a ஸ்கொயர்னால் அப்போ என்ன அர்த்தம்? அது 2a அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. b ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ், ஓகேவா, 2 டைம்ஸ் b ப்ளஸ் சி 2a ப்ளஸ் 2a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கேன். புரியுதா? அதாவது இதை வந்து a மைனஸ் 2ab, தட் இஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி நான் மாற்றி எழுதியிருக்கேன் இந்த டேர்மை, இங்கே அண்டர்லைன் பண்ண டேர்மை. அப்போ இதை ஷார்ட்டாக நான் எப்படி எழுதலாம்? b ப்ளஸ் சி மைனஸ் 2a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாமா? இது ஒரு ஆப்போசிட்டுப்பா. திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரைட் சைட் ஆஃப் த டேர்ம். ரைட் சைடில் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாரு. இது இங்கே a இருக்கா, a ஸ்கொயர்.
இங்கே 2ab, இது 2, இது a, இது b, அப்புறம் இது b ஸ்கொயர். அப்போ நான் எப்படி அதெல்லாம் அது ஆப்போசிட்டில் இங்கேருந்து இங்கே எழுதிடுறேன். ஸோ எப்படி எழுதுறேன், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ a பிளேஸில் b ப்ளஸ் c, b பிளேஸில் உனக்கு 2a இருக்குது. சரியா? இப்போது இது ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா உனக்கு உள்ளே இருக்க டேர்மே ஈக்குவல் டு 0 தான். சரியா? அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா b ப்ளஸ் c ஈக்குவல் டு 2aன்னு போட்டுக்கோ. இந்த 2aவை யூ கேன் ரைட் இட் ஆஸ் a ப்ளஸ் a. ஓகேவா? 2aவை வந்து ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் a ப்ளஸ் a. இப்போ என்ன நடக்குன்னு பாரு, ஒரு ஏவை இந்த பக்கம் கூட்டு வா. ஸோ c மைனஸ் a நடக்கும். இந்த b அந்த பக்கம் கூட்டு போனால் a மைனஸ் பின்னு தெரியும். ஓகே, நவ் திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் என்னது, நமக்கு ஏபி வருதா? ஏபின்னா என்னப்பா? ஏபின்னு நம்ம இப்போ சொல்லுவோம், ஒரு 3 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோ. T1, T2, T3 இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு 3 டேர்ம் ஏபியில் இருக்குன்னா நம்ம எப்படி சொல்லணும், T2 மைனஸ் T1 வந்து ஈக்குவல் டு 3 மைனஸ் T2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் தே ஆர் இன் ஏபி. இப்போ அதே தான் இங்கே. ஸோ பி வந்து ஃபஸ்ட்டு டேர்மா, அப்போது செகண்ட் டேர்ம் வந்து ஏவா, தேர்ட் டேர்ம் வந்து உனக்கு சி. ஸோ இது வந்ததால் பிஏசி ஆர் இன் ஏபி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஏ மைனஸ் பியும் சி மைனஸ் ஏவும் ஈக்குவல். அதான் நம்ம இங்கே வந்திருக்கு. நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, பி மைனஸ் ஏவும் சி மைனஸ் ஏவும் சாரி ஏ மைனஸ் பியும் சி மைனஸ் ஏவும் ஈக்குவல்னு வந்திருக்கு. அதனால் நமக்கு என்ன சொல்லிடலாம், பிஏசி மூணுமே வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது, ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? புரிஞ்சுதாப்பா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக தான் போச்சு. பட் நீ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எதுன்னா இங்கேருந்து இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டாக நீ வந்து அந்த ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ணிகிட்டே வந்தேன்னா யூ வில் பி அரைவிங் திஸ். கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த சம்ம நீ போட்டு பார்த்தா தான் உன் மைண்டில் நிற்கும். ரொம்ப டஃப்லாம் கிடையாது. ஐடென்டிட்டி எங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம், எந்தெந்த சிம்பிள் நம்ம கரெக்டாக போடுறோம் அப்படின்றது தான் மேட்ரு. புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பாருப்பா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே. சரியா? ஏவும் பியும் ரியல் ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா ஷோ தட் இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னால் என்னது, நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0 வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட் ரோமனில் போட்டலாம், அது செகண்ட் ரோமன் தேர்ட் ரோமன் நம்ம ரிவர்ஸில் போட்டோம். இது வந்து ஃபஸ்ட் ரோமனில் போட்டோம்ல. ஆஸ் யூஷுவல் நீ b ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை பொறுத்து என்ன கேட்டகரியில் வருதுன்னு போட்டோம்ல, அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் சொல்யூஷன். ஏ உடைய வேல்யூ என்னப்பா இங்கே, a மைனஸ் b. சரியா? அடுத்து b உடைய வேல்யூ 6a ப்ளஸ் b மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 6 டைம்ஸ் a ப்ளஸ் b. அடுத்து c உடைய வேல்யூ என்ன, மைனஸ் 9 டைம்ஸ் a மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்லையுமே நீ வந்து இந்த 2 ஐடென்டிட்டி தான் அப்ளை பண்ண போகிற. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியும் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி தான் அப்ளை பண்ணுவேன். சரியா? ரொம்ப பேசிக் தான் ஐடென்டிட்டி எல்லாமே. ஓகே, ஸோ கண்ணை கண்டுபிடிக்கலாம். ரெல் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ அப்ளை பண்ண பார்ப்போம். b உடைய வேல்யூ என்ன, நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். மைனஸ் 6 டைம்ஸ் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் இப்படி தான் எழுதணும். சரியா? 2 ப்ராக்கெட் போட்டுக்கோ, ஏன்னா மைனஸ் இருக்காங்க. அடுத்து மைனஸ் ஆஃப் 4 டைம்ஸ் a உடைய வேல்யூ a மைனஸ் b, c உடைய வேல்யூ மைனஸ் 9 a மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இப்போது 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வரும். a ப்ளஸ் பிஏவும் ஸ்கொயர் பண்ணோம், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணல. சரியா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் ஜஸ்ட் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகிறேன். சார் மைனஸ் எங்கே சார் போச்சுன்னு மறுபடியும் கேட்காது. நான் இப்போ சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் வந்து என்னவா மாறும், பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 6 ஸ்கொயர் 36, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இங்கே அப்படியே தான் வரும். இப்போ இங்கே பாரு, மைனஸ் 4 இருக்கா, இது மைனஸ் 9 இருக்கா. ஸோ மைனஸும் உனக்கு ப்ளஸ் ஆகிடும். 4 9s ஆர் 36 வந்துடும். அப்புறம் a மைனஸ் b a ப்ளஸ் b இருக்கா. ஸோ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாரு 36 ரெண்டுத்தையுமே காமனாக இருக்குல்ல. ஸோ யூ கேன் டேக் தட் 36 அவுட். ஸோ ரிமைனிங் உனக்கு என்ன இருக்குது, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரும் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்படி தானே? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. பட் அது உனக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சால் நீ டேரெக்டாக எழுதலாம். அப்படி இல்லைனா நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியே காட்டு. ஸோ இங்கே என்ன வரும், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி என்ன, அதை அப்படியே அப்ளை பண்ண பார்ப்போம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் போடுவோமா. அதே மாதிரி a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் என்ன போடுவோம், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். இப்போ இந்த ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கேன்சல் ஆகிடும். ஸோ உனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 36 டைம்ஸ் a ஸ்கொயரும் 2a ஸ்கொயர், b ஸ்கொயரும் 2b ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? இப்போ அகைன் இந்த 2 வந்து வெளியிடு. அப்போ என்ன ஆகும், 36 இன்ட்டு 2
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். புரிஞ்சுதா? உனக்கு இங்கே 2 ரெண்டுத்து காமனாக இருக்குல்ல, அதனால் 2 வெளில எடுத்துடுறேன். அப்போ 36 × 2 என்ன வரும்? 72 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து உன்னுடைய டெல். இப்போது கொஸ்டின் நல்லா கவனி. ஏவும் பியும் அவங்க ரியல்னு கொடுத்துட்டாங்க, சரியா? சின்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ரியல். யூஸ்வலாக நம்ம இங்கே நம்பர் வந்தால் தான் சொல்லுவோம், அது வந்து கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வான்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் இங்கே உனக்கு நம்பர் வருது, அதாவது வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதை செக் பண்ணணும்ல, அதுக்கு தான் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஏவும் பியும் மெய்யெண்கள் ரியல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சின்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ரியல், del is greater than 0. Therefore, equation have real and unequal roots. அவ்வளோதான்ப்பா. hence proved போட்டுக்கோ. அவங்க ப்ரூவ் சோதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ hence proved கூட எழுதிக்கோ. அவ்வளோதான். அதாவது நம்ம நம்பரை வச்சு டிசைட் பண்ணுவோம், ஆனால் இங்கே நம்பர் கூட உனக்கு வேரியபிளாக இருக்குது. அந்த வேரியபிள் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்ததால் அதை பேஸ் பண்ணி ஆமாம் நம்மளுடைய ஆன்சர் வந்து முழுமை எண்கள் தான் அப்படின்னு வந்து நம்ம டிசைட் பண்ணிடுறோம். புரிஞ்சுதா அப்போ அந்த கொஸ்டின்? 4th கொஸ்டின் இது வந்து கம்பேரிங் வித் 3rd 4th வந்து உனக்கு கொஞ்சம் சிம்பிள் தான், சரியா? நெக்ஸ்ட் இப்போது let us move to the last question of this exercise. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பாருப்பா. இந்த கொஸ்டினுமே வந்து உனக்கு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா எய்தர் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணு, அப்படி இல்லைனா இதை ப்ரூவ் பண்ணு. இது ரெண்டுத்தை ஏதாவது ஒன்று வந்து நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஆஸ் யூஷுவல் ஏபிசி எழுதிக்கும், ஓகேவா? இது கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் தெரியும், பட் நீ ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது உனக்கு கிளியராக தான் இருக்கும். ஸோ ஏ உடைய வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எக்ஸ் ஸ்கொயரை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஏ உடைய வேல்யூன்றது இந்த ப்ராக்கெட் இருக்கிற எல்லா டேர்மே தான். ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அடுத்து பி உடைய வேல்யூ வந்து எக்ஸை தவிர இருக்கிற இந்த ஃபுல் டேர்மும் மைனஸோடு சேர்த்து தான் எழுதணும். ஸோ -2 ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. அடுத்து சி டேர்ம் வந்து இது உனக்கு சி டேர்ம் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. டேர்ம்ஸே உனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே இடமா இருக்க மாதிரி தான் தெரியும், பட் நான் ஐடென்டிட்டிலாம் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே ஐடென்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவல்னு கொடுத்ததால நம்ம என்ன பண்ணலாம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்படி தானே? ரியல் அண்ட் ஈக்குவலாக என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுப்பா. பி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த என்டையர் டேர்மும் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ என்ன வரும் உனக்கு? -2 ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் ஃபுல்லாக எழுதுகிறேன். அதேமாதிரி 4 டைம்ஸ் ஏ உடைய வேல்யூ என்ன? சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. சி உடைய வேல்யூ என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நீ சால்வ் பண்ணிகிட்டே வந்தனா உனக்கு கடைசியில் ஒன்று இது வரும், அப்படி இல்லைனா இது வரும். ஸோ எது வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணாமா? இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் உனக்கு என்ன ஆகிடும்? 4 வந்துடும். அடுத்து இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசியை வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன், சரியா? நம்ம ரிப்பீட்டாக அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். 2a இது 2 பாது 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? a பவர் 4 வரும். அடுத்து -2abயா? ஸோ -2 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் பிசி. அடுத்து செகண்டை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வரும். பிசியை ஸ்கொயர் பண்ணுறேன், டேரெக்டாக எழுதிடுறேன், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து -4 ஆஃப் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு. இது ஒரு பைனாமியல், இது ஒரு பைனாமியல், 2 டேர்ம் இருக்குது. ஸோ ஒன்று மல்டிப்ளை பண்ணு. சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்போனா என்ன வரும்? அப்படியே தான் வரும், சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்து சி ஸ்கொயர் ஏசி அப்போனா என்ன வரும்? -ac க்யூப்னு எழுதணும். புரியுதா? நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறேன், எனக்கு சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் கிடைக்குது. அடுத்து சி ஸ்கொயரையும் இதையும் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? -ac க்யூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதை பண்ண என்ன வரும்? -ab க்யூப்னு வரும். லாஸ்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகிடும்ப்பா, ஏன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா. ஏபி இன்ட்டு ஏசி என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிசின்னு வரும், அப்படி தானே? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயரு பிசி வரும் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து உனக்கு 4 தானே இருக்குது. அந்த 4 நீ வெளில எடுத்து 0 போட்டுடலாம். அப்படிலாம் நீங்கள் இதை டிவைட் பை 4 போட்டால் உனக்கு மொத்தமாக வந்து 4 வெளில போயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் மட்டும் தான் நீ சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது? a பவர் 4 மைனஸ் 2a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரா? அதாவது 4 இல்லாமல் இது எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மைனஸ் நான் உள்ளே கொண்டு போக போகிறேன். அப்போ எல்லா சிம்பிளுமே உனக்கு என்ன மாறும்? சேம் ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மைனஸ் வந்து நான் உள்ளே கொண்டு போக போகிறேன். அப்போ எல்லா சிம்பிளுமே என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆகிடும். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுவார். ஸோ ஏசி க்யூப்
இந்த மைனஸுமே ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஏபி கியூப் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. இப்போ பாரு, இது ரெண்டும் சேம் தானே, பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இது மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், அப்போது கேன்சல் ஆகிடுமா? அப்போ ரிமைனிங் எப்படி எழுதலான்னு பாரு, ஏ பவர் 4. இதுவுமே உனக்கு லைக் டேர்ம்ஸு, ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது, இங்கேயுமே ஏ ஸ்கொயர் பிசி இருக்கா, அப்போ -2 இது -1, அப்போ என்ன எழுதலாம், -3 ஏ ஸ்கொயர் பிசின்னு எழுதலாமா? வேரியபிள்ஸ் எதுவும் மாற்றாத, நம்பர் மட்டும் தான் நீ வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். இது வந்து சேம் சிம்பிள், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். -2 இங்கே எதுவுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம், அப்படி தானே? ஸோ -2 -1 வந்து -3 ஏ ஸ்கொயர் பிசி. இந்த ரெண்டு டேர்மும் வந்து அப்படியே எழுதிக்கோ, ஏ சி கியூப் ப்ளஸ் ஏ பி கியூப் ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா பாரு, இங்கே 4 டேர்ம் இருக்குது. இந்த 4 டேர்மில் இந்த ஒரு டேர்ம் மட்டும் நெகட்டிவாக இருக்குல்ல, இவர் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு அந்த பக்கமாக கூப்பிட்டு போயிட்டு இந்த 3 டேர்ம் மட்டும் வச்சுக்கோ. ஓகே, ஸோ நான் இங்கே ரைட் சைடில் கண்டினியூ பண்ணுறேன் பாரு, ஏ பவர் 4 ப்ளஸ் ஏசி கியூப் ப்ளஸ் ஏபி கியூப் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடல, ஸோ 3 ஏ ஸ்கொயர் பிசி அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா டேர்ம்லேயுமே உனக்கு ஏ காமனாக இருக்கா, ஸோ ஒரு ஏவை வெளில எடுத்துரு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஏ கியூப் வரும். ஏ பவர் 4ல் ஒரு ஏ வெளில வந்துச்சுன்னா ஏ கியூப் இருக்கும், இங்கே ஏ வெளில வந்துச்சுன்னா சி கியூப் இருக்கும், இங்கே ஏ வெளில வந்துச்சுன்னா பி கியூப் இருக்கும், ஈக்குவல் டு 3 ஏ ஸ்கொயர் பிசி. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்மை நான் வந்து ஒரு ஆர்டராக எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன்னா, ஏ கியூப் பி கியூப் சி கியூப்னு எழுதிக்கிறேன். அடிஷனை பொறுத்தவரைக்கும் எந்த ஆர்டரில் ஒன்று எழுதலாம். இந்த ஏ இருக்குல்ல, இவரை ரைட் சைடில் கூட்டு வந்து கேன்சல் பண்ணிவிடு. புரிஞ்சுதா? இந்த ஏ ப்ராடக்ட்டில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போது இந்த ஏ ஸ்கொயர் ஏவும் கேன்சல் ஆகிட்டு உனக்கு என்ன கிடைக்கும், வெறும் 3 ஏபிசி மட்டும் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் உனக்கு ஏ கியூபு பி கியூபு சி கியூப் இருக்குது. இதுதான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்குது பாரு, அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. சார் நீங்கள் ஏ ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணலையா சார்னு கேட்காத. அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ரூவ் தட் எய்தர் திஸ் ஆர் திஸ்ன்னு தான் கேட்குறாங்க. ஒன்று ஏ ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணு, அப்படிலாம் இதை ப்ரூவ் பண்ணு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ என்ஸ் ப்ரூவ்டுன்னு உன்னுடைய சம்மாக முடிச்சிக்கோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இந்த மாதிரி ப்ரூஃப் சம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சம்திங் நம்ம எது ரிசர்ச் பண்ணி தேடி போகிற மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ நம்ம கடைசியாக வந்து இங்கே வந்துச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. புரிஞ்சுதாப்பா? யூ ஷுட் ஹேவ் தட் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் உனக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக நீ வந்து போடணும். ப்ரூவ் தட் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுகிட்டே போனால் தான் யூ வில் கெட் something nice at the end. Okay, so I hope you learned all these questions in this exercise 3.13 children, and I hope you understood all these questions. என்னுடைய மெத்தட், என்னோடய டீச்சிங் மெத்தட் எல்லாமே உனக்கு புரியுது. இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். நிறைய வியூஸ் வந்தால் ஐ வில் கெட் என்கரேஜ் அண்ட் ஐ வில் போஸ்ட் மோர் வீடியோஸ் இன் த ஃபியூச்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை. பட் பிஃபோர் மூவிங் ஆன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை. கேட்ச் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.